அண்மை செய்தி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு அனுமதி அளித்து விழுப்புரம் எஸ்பி விளக்கம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை பகுதியில் நடத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருந்தது. அதற்காக அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டிருந்தார். அந்த அனுமதி கேட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் கடந்த மாதம் காவல்துறையினர் அவர்களுக்கு அனுமதி அளிப்பதில் சிறிது காலம் அதிகமானதால் அந்த மாநாடு செப்டம்பர் மாதம் 23 நடத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருந்த நிலையில் அவர்கள் அனுமதி அளித்து குறைந்தது 15 நாட்களே இருந்த நிலையில் அதில் திட்டமிட்டபடி மாநாடு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அக்டோபர் 27 மீண்டும் மாநாடு நடத்த முடிவு செய்துள்ளதாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மீண்டும் மனு அளித்திருந்தார். அவர் காவல்துறையினர்கள் அந்த மனுவை பெற்று அவர்களுக்கு 33 நிபந்தனைகளுடன் மாநாடு நடத்த ஏற்கனவே அனுமதி அளித்திருந்த நிலையில் தற்போது இந்த 27 மாநாடு நடத்த காலம் தள்ளி போயுள்ளதால் அதற்கான அனுமதி வேண்டும் என அவர்கள் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை வட்டாரத்தில் மாநாடு நடத்த அனுமதி என்பது உறுதி செய்யப்பட்டது ஒன்று. ஆனால் அந்த 33 நிபந்தனைகளும் தற்போது தமிழக வெற்றி கழகம் பரிசீலனித்து அது குறித்து விளக்கம் அளித்த பின்னரே அவர்களுக்கு மாநாடு நடத்தி கொள்ளலாம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் அக்டோபர் மாதம் 27 மாநாடு நடத்த அனுமதியானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.